ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் பி கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதை ஷார்ட்டா IBFSன்னு எழுதியிருக்காங்க. மெத்தடு எதுக்கு கண்டுபிடிக்கணும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு கண்டுபிடிக்க போறோம். பை யூசிங் NWCR. NWCR அப்படின்றது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஸோ கொஸ்டின்லயே நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னு கொடுத்ததுனால நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா நாம 3 மெத்தட்ல எந்த மெத்தடு கன்வீனியன்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே என்ன செக் பண்ணுவோம்? டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலா இருக்கா, கொஸ்டின் பேலன்ஸ்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆனா இங்க கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, சப்ளையும் 17, டிமாண்டும் 17. கால்குலேட் பண்ணா ரெண்டும் 17 வருதுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாமா? இது நமக்கு எவ்வளவு இருக்கு? 3 rows and 4 columns இருக்கு. கொஸ்டின் நம்பர் 14. ஸோ பாக்ஸ் போடும்போதே பெரிய பாக்ஸா போட்டுக்கிறேன், ஏன்னா உள்ள எழுதுற அலோகேஷன்ஸ் தனியா தெரியணும். ஸோ 3 rows and 4 column. 1 2 3 and 4. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ ஃபில் பண்ணிக்கலாமா? 2 3 11 7, 2 3 11 7, 1 0 6 1, 1 0 6 1. Next 5 8 15 9, 5 8 15 9. வெளியில இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டையும் சேர்த்து எழுதிக்கிறோம். சப்ளை டிமாண்ட். ஸோ சப்ளை என்ன இருக்குன்னா 6 1 10 இருக்கு. 6 1 10. டிமாண்ட்ல 7 5 3 2. ஸோ 7 5 3 2. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நமக்கு நார்த்து சவுத்து, இங்கே வெஸ்ட் ஈஸ்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் நார்த் வெஸ்ட். ஸோ டயகனலா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நார்த் வெஸ்ட். இப்போ இதுல எது நார்த் வெஸ்ட் அப்படின்னா கார்னர், தட் இஸ் 2 தான் நார்த் வெஸ்ட். 2க்கான அலோகேஷன் 6 and 7 இருக்கு. மினிமமா இருக்க 6 உள்ள அலோகேட் பண்றோம். 6 முடிஞ்சிரும். 7ல 6 போயிருச்சுன்னா ரிமைனிங் 1. இப்போ எனக்கு எது முடிஞ்சிருக்கு? ரோ முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த ரோவை அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா திருப்பி ஒரு பாக்ஸ் வரைஞ்சும் பண்ணலாம். 2 மெத்தட்ல எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த கார்னர் வேல்யூ 1. 1க்கான அலோகேஷன் சப்ளைலயும் 1 தான் இருக்கு, டிமாண்ட்லயும் 1 தான் இருக்கு. ஸோ 1 உள்ள அலோகேட் பண்றோம். இந்த 1 முடிஞ்சிருச்சு, இந்த 1 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு காலம் வைஸும் ஓவர், ரோ வைஸும் ஓவர். நீங்க பென்சில்ல லைட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்னர் வேல்யூ வந்து 8. 8க்கான அலோகேஷன் 10 and 5 இருக்கு. மினிமம் 5 உள்ள அலோகேட் பண்றோம். 10 ரெடியூஸ் ஆகி 5 ஆயிரும். ஸோ இப்போ எது முடிஞ்சிருச்சு? எனக்கு காலம் முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்கான வேல்யூ 15. 15க்கான அலோகேஷன் 5 3. மினிமம் 3 உள்ள வந்துடும். 5 ரெடியூஸ் ஆகி 2. ஸோ அடுத்த காலமும் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்ல மீதி இருக்கிறது நமக்கு 2. ஸோ அந்த 2வை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்றோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு 6 into 2 first row plus 1 into 1 second row plus 5 into 8 plus 3 into 15 plus 2 into 9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு? 12 1 40 45 plus 18. ஸோ இதை ஆட் பண்ணா 18 plus 12 30, 30 plus 40 70, 70 plus 45ன்றது 115 plus 1 116. ஸோ rupees 116 அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர்.